பாருங்க. சரி, இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் +1 சிபிஎஸ்சியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட் நிறைய கண்டென்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மெசர்ஸ் ஆஃப் ரிப்ரசன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டில் நம்மளுக்கு எத்தனை பார்ட் இருக்குது? 4 பார்ட் இருக்குது. 1, 2, 3 அண்ட் 4 பார்ட் இருக்குது. சரிங்களா? இந்த Yes, 4 sir. பார்ட்டில் உங்கள் சிலபஸில் என்ன இருக்குதுன்னா, இதை தவிர மற்ற 3 பார்ட்டுமே உங்கள் சிலபஸில் இருக்குது. சரிங்களா? இந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு கிடையாது. ரேஞ்சுனா யாரு, மீன் டிவிஷன் யாரு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் யாரு, இந்த 3 கண்டென்ட் உங்ககிட்ட இருக்கிறாங்க. சரிங்களாம்மா? Yes, sir. சரி, இப்போ ரேஞ்சுனா யாரு, எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது, அந்த கான்செப்ட் இப்போ பார்ப்போம். ரேஞ்சுனா என்ன நீ மீன் பண்றது? இங்கிலீஷ் மீனிங்கோ இல்லை நார்மலாக ரேஞ்சுனா நீங்கள் எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவீங்க? சார் ரேஞ்சுனா இப்போ அதிகமாக இருக்கிறது. அதிகமாக இருக்கிறது எப்படி? நீங்கள் ஒரு வேல்யூ வந்து எப்படி அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லுவேன். ஒரு வேல்யூ அதிகமாக இருக்குதுங்கிற, அப்போ அந்த வேல்யூ எப்படி அதிகமாக இருக்குதுங்கிறப்ப, ஒரு வேல்யூ கம்மியாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், அதிகமாக இருக்குதுன்னு தெரியும். ரெண்டோட கம்பாரிசன் தான் நம்ம வந்து இந்த வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ ரேஞ்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதை எப்படி நோட் பண்றாங்கன்னா எல் மைனஸ் எஸ், இதுதான் வந்து ரேஞ்சோட ஃபார்முலா. எல்ங்கிறது யாரு? லார்ஜ் வேல்யூ. ஸ்மால் வேல்யூ. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? நோ சார். சரி, ரேஞ்சு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுங்கிறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்னங்கிறாங்கன்னா, நம்மளோட ஃபார்முலா படி நம்ம ஈஸியான ஃபார்முலா, இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை நம்ம ஈஸியான டாபிக், அதுதான் உங்களுக்கு எடுக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறாங்கன்னா, L minus S divided by L plus S. Coefficient of range. Coefficient of range ஓட ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, L minus S divided by L plus. சரி எடுக்கண்ணே? எஸ் சார். இது 2 ஃபார்முலா தான் உங்களுக்கு ரேஞ்ச் கண்டென்ட்ல இருக்குது. மற்றாலும் 4-5 ஃபார்முலா இருக்குது. ரேஞ்சுங்கிற கண்டென்ட்ல இந்த ஃபார்முலா தான் இருக்குது. சரி, ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்மளுக்கு என்ன ரேஞ்சு, என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு பார்ப்போம். சரிங்களா? எஸ் சார். ஃபைண்ட் ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ வேல்யூ என்ன கொடுக்குறாங்கன்னா 20, 30, 40, 10, 70, 90. சரி, என்ன வேல்யூ வருங்கண்ணே ரேஞ்சோட ஃபார்முலா சொல்லுங்க. ரேஞ்சோட ஃபார்முலா அடி சொல்லிட்டேன். லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். ஓகே, ரேஞ்ச் ஈக்குவல் டு லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ இது யார் லார்ஜ் வேல்யூ, யார் ஸ்மாலஸ்ட் வேல்யூ? சார் லார்ஜ் வேல்யூ 90 சார். சூப்பர், வெரி குட். ஸ்மாலஸ்ட் வேல்யூ? ஸ்மாலஸ்ட் வேல்யூ 10 சார். சூப்பர்ப்பா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்போ ஆன்சர் என்னவா இருக்க போகுது? தட் இஸ் 80 சார். 90 minus 10, that is equal to 80. So next, coefficient of range. Any idea? Sir, coefficient equal to L plus L minus S divided by L plus S. சொல்றேன். 90 minus 10 divided by 90 plus 10. Very good, correct pa. எவ்வளோ கண்ணு? 80 by 100. Yes sir, 8 by 10. 0 by 10. கரெக்டுங்களா? 0.8. Yes sir. Either 8 by 10 நீங்கள் சொன்னது கரெக்டு தான். 8 by 10 எழுதலாம் ஆர் 0.8 எழுதலாம். சரிங்களா? Yes sir. சரி, இதுதான் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஐடியா. சரிங்களா? Yes sir. இப்போ என்னது, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். ரேஞ்ச் இருக்கிறது அவ்வளோதான், அதனால அதை நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? Yes sir. மீன் டிவியேஷன். நெக்ஸ்ட் கான்செப்ட் யாரை பார்ப்போம்? மீன் டிவியேஷன். மீன் டிவியேஷன். ஸோ மீன் டிவியேஷன் 2 மெத்தட் இருக்குது. மீன் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ என்னென்ன மெத்தட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் நார்மல் டேட்டா. நார்மல் டேட்டானா கிட்டத்தட்ட குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டா, டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், இந்த மாதிரி கான்செப்டாக உள்ள இருக்குது. இதில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது.
இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி இருக்குதா வித்தவுட் ஃப்ரீக்வன்சி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரீக்வன்சி இருந்தால் ஒரு ஃபார்முலா, வித்தவுட் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு ஃபார்முலா. இப்போ ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா என்ன கான்செப்ட்னா 10, 20, 30, 70, 80 இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு எப்படி மீன் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ அந்த கான்செப்ட்டுக்கு மீனோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என். இதுதான் மீனோட ஃபார்முலா. சரிங்களா? எஸ் சார். சரி, அப்படின்னா மீன் டிவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா? அப்போ மீன் டிவியேஷன் எம்டி நோட் பண்ணுவாங்க. எக்ஸ் பார் எவ்வளோ மீன் டிவியேஷன் மீன் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா, இந்த மாதிரி டேட்டா வரும்போது மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது உண்டான ஃபார்முலா சம்மேஷன் மாடலஸ் ஆஃப், இதுக்கு பேர் என்ன மாடலஸ், இந்த சிம்பிளுக்கு பேர் மாடலஸ் xi மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை n. கரெக்ட்டுங்களா? xi மைனஸ் எக்ஸ் பார், இதுக்கு பேர் என்ன எக்ஸ் பார். சரிங்களா? எஸ் சார். இந்த மாடலஸோட மீனிங் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். மாடலஸோட மீனிங் என்னன்னா, நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் என்னவா காட்டுங்க? பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ். நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் அது சேம் வேல்யூ இஸ் அ பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் வந்தால் என்ன தான் கிடைக்கும்? பாசிட்டிவ் தான் கிடைக்கும். பாசிட்டிவ்ஸ். அப்போ there is no நெகட்டிவ் வேல்யூ. இந்த ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்காது, பாசிட்டிவ் மட்டும் தான். சரிங்களா? எஸ் சார். சரி, இப்போ இதை கான்செப்ட் புரிஞ்சுங்களா? அப்போ மீன் டிவியேஷனுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டேன். ஒரு நார்மல் டேட்டா வந்துன்னா எப்படி மீன் கண்டுபிடிக்கணும் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டேன். இந்த மீன் டிவியேஷன் எத்தனை மெத்தட் சொல்லிக்கிறேன்? மொத்தம் 2 மெத்தட். என்னென்ன மெத்தட்னா, நல்லா பார்த்துங்க. மீன் டிவியேஷன் வித் எபோட் மீன் பார், இது என்னது மீன். மீன் டிவியேஷன் எபோட் மீன். அடுத்த கான்செப்ட் மீன் டிவியேஷன் எபோட் மீடியன். எபோட் மீடியன். அப்போ நம்ம மீன் மட்டும் வச்சு கண்டுபிடிச்சா மீன் டிவியேஷன் எபோட் மீன், மீடியன் வச்சு கண்டுபிடிச்சா எபோட் மீடியன். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்து நான் என்ன பாட்டு போடுறேன்? இந்த பாட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த பாட்டு கம்ப்ளீட் பண்ண பின்னாடி நான் இந்த பாட்டுக்கு வரேன். சரியாப்பா? எஸ் சார். இப்போ சொன்னதுல என்னாச்சு புரிஞ்சுதா இல்லை டவுட் இருக்குதுங்களா? சார் புரியுது சார். புரியுதுல்ல? எஸ் சார். கிடங்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களாம்மா? எஸ் சார். சரி, இப்போ நம்ம யார் பண்ண போறோம்? இவனுக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்க போறோம். இந்த டேட்டாக்கு நான் என்ன பண்ண போறேன்? மீன் கண்டுபிடிச்சலாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் எடுத்து எப்படி எழுதுறீங்கன்னா எக்ஸ்ன்னு எழுதிக்கிங்க, வேல்யூஸ் எழுதிக்கிங்க. 10, 20, 30, 70, 80. சரிங்களா? இதுக்கு சம்மேஷனை ஆட் பண்றது, எல்லா டைமும் ஆட் பண்றது. ஆட் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு. எஸ் சார். 210 சார். 210. மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குதுன்னு? How many data is there? Total number of data. The total number of data is 210 sir. இது sum of the value. இது sum of the value 210. எத்தனை டேட்டாஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? மொத்தம் எத்தனை ஐட்டம், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 1, 2, 3, 4, 5. ஓகே, மொத்தம் எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 5 ஐட்டம்ஸ் ஆர் 5 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ n = 5. அப்போ மீன் என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல், இது வந்து எனக்கு இதனோட வேல்யூ என்ன சொன்னேன்? சம்மேஷன் xi. இதனோட வேல்யூ என்ன? சம்மேஷன் xi. சம்மேஷன் ஆஃப் xi. எஸ் சார். அப்போ என்னச்சு? சம்மேஷன் xi பை n. அப்போ எவ்வளோ கிடைக்குங்க? சம்மேஷன் xi னா 210 டிவைடட் பை 5. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ சொல்கிறேங்க, இதில் ரிசல்ட் கூட எவ்வளோ கிடைக்குங்க? 210 5 டிவைட் பண்ண எவ்வளோ வரும்னு சொல்லுங்க சார். 42 சார். கன்ஃபார்மா 42? கரெக்ட், 42. சரி, இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கிறோம்? மீன் டிவியேஷன் எபோட் மீனை கண்டுபிடிக்கிறோம். அதனோட ஃபார்முலா என்ன? சம்மேஷன் மாடலஸ் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் வேணும். அப்போ நான் கால்குலேஷன், அடுத்த கால்குலேஷன் யார் போடணும்? இந்த மாடலஸ் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பாரோட கால்குலேஷன் அடுத்தது போடணும். சரிங்களா? எஸ் சார். அப்போ நம்ம இங்கே என்ன என்ட்ரி பண்ண போனோம்? நான் மாடலஸ் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார்னு என்ட்ரி பண்ணணும். கரெக்டாக என்ன? எஸ் சார். இந்த எக்ஸ் பார் போல நான் என்ன போட போறேன்? ரிசல்ட் 42ன்னு அப்ளை பண்ண போறேன். எக்ஸ் பார் 42. சரி, கால்குலேஷன் போடலாமா? சொல்றாங்க. எஸ் சார். இப்போ என்ன வேணும்? மாடலஸ் ஆஃப் xi யாரு? இந்த ரிசல்ட் தான் 10. எக்ஸ் பார் யாரு? 42. எல்லாத்துக்கும் 42 தான் போட போறோம். மைனஸ் 42. எஸ் சார். மைனஸ் 42. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? மைனஸ் 32. மாடலஸ் இருக்கிறனால எவ்வளோ கிடைக்கும்? ப்ளஸ் 32. ப்ளஸ் 32. சூப்பர், வெரி குட். அதே மாதிரி அடுத்து சொல்லுங்க. 20 மைனஸ் 42. மைனஸ் 22 சார். மாடலஸ் 22 சார். வெரி குட். மாடலஸ் வந்து வெளியே எடுத்தா ப்ளஸ் 22 ஆயிடும். 30 மைனஸ் 42. 42 சார் இஸ் equal to minus 12 சார். மாடலஸ் மைனஸ் 12. மாடலஸ் ஆஃப் மைனஸ் 12. அப்போ ப்ளஸ் 12. எஸ் சார். மாடலஸ் ஆஃப் 70 மைனஸ் 42.
modulus of ம் 32 sir. 32 இல்ல அதிகமா வருமா கம்மி வருமா? Sir 32. சொல்லுங்க போட்டு பார்த்தலாமா? Yes sir. 70 42 அப்ப எவ்வளவு கிடைக்கும் 10 10 எவ்வளவு கிடைக்கும் 8 இது வந்து 6 மாறிடும் கரெக்ட்டுங்களா? 6 Yes sir. ஆயிரும் 28 ஆயிரும் 28. 28 மாறிடும் மறந்துடாதீங்க 28 கரெக்ட்டுங்களா? Yes sir. அதே மாதிரி அடுத்த ஐடியா சொல்லுங்க 80 மைனஸ் 42 எவ்வளவு 42. கிடைக்கும் சொல்லுங்க Sir 38 sir. அவ்வளவுதான் வெரி குட் 38 that is equal to 38 இப்போ இதனோட சம்மேஷன் மட்டும் கண்டுபிடிங்க இதனோட சம்மேஷன் எவ்வளவு வரும் கண்டுபிடிங்க Yes sir. 32. 32 22. 54 66 66. 74 94 94. not to 132 ஆம்பல்வா செக் பண்ணி பாருங்க 132 Yes sir 132 sir. வெரி குட் 132 இது யாரோட வேல்யூ சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் x பாரோட வேல்யூ கரெக்ட்டுங்களாமா? Yes sir. அப்போ யார் கண்டுபிடிக்கிறோம் மீன் டிவியேஷன் எபோட் மீன் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதனோட வேல்யூ என்ன ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா கோட் எழுதிங்க சம்மேஷன் x Summation of minus x bar divided by n sir. சொல்கிறேன் கண்ணு அப்போ என்னாச்சு 132 டிவைட் பை 5 கரெக்டுங்களா? Yes sir. அப்போ டிவைட் பை 5 போட்டு பாருங்க எவ்வளோ வருங்க Sir 26.4 sir. சூப்பர் கரெக்ட் ஆன்சர்ப்பா. அப்போ மீன் டிவியேஷன் எவ்வளவு 26.4 இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் கரெக்டுங்களாமா? Yes sir. எனர்ஜி டவுட் இருக்குங்களா மீன் டிவியேஷன் ஒரு கான்செப்ட் மினிமம் முடிச்சாச்சு. இதில் எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன் நீங்கள் உடனே போட்டுட்டு எனக்கு அனுப்ப வேணும் சரிங்களா? Yes sir. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க டவுட் இருந்தால் நான் உடனே கிளியர் பண்ண முடியும் சரிங்களா? உங்கள் Yes sir. பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்குறாங்க ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுங்க இது எக்ஸசைஸ் 13.1ல் 2 கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க ஓகே இந்த Yes sir. எடுத்துக்கிறேன் எக்ஸசைஸ் 13.1 இருந்து எடுத்துக்கிறேன் 2 கொஸ்டின் இருக்குது ரெண்டில் எது போடுறீங்க செகண்ட் ஒன் போடுறீங்களா? Yes sir. எனக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அனுப்புங்க நான் செக் பண்ணிக்கிறேன். Yes sir.